இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலில் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு போய் தங்கிட்டு அந்த திருச்செந்தூர் அந்த கடற்கரையில் படுத்து தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு சில தரிசனங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தால் கோடீஸ்வரன் ஆயிரலாங்கிறாரு இல்லைங்களா? ஒரு ஜோசிகார் சொன்னார். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஜோசிகாரோட பையனை எதுக்கு படிக்க வைக்கிறாரு? படிக்கிறது எதுக்கு படிக்கிறோம்? வேலை பார்த்து சம்பாதிக்க தானே. பையனை நேரடியாக பிறந்து ஒரு 4 வயசு ஆனே திருச்செந்தூர் கடற்கரையில் விட்டுறலாம்ல. அவன் பாட்டுக்கு மாதம் மாதம் பௌர்ணமி தூங்கிட்டு மாதம் 2 கோடியோட வருவான் இல்லைங்களா? எதுக்கு படிக்க வைக்கணும்? எதுக்கு அவனை காலேஜில் சேர்க்கணும்? இப்போ ஜோசிகாரருக்கு வந்தால் மட்டும் ரத்தம், நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அப்படி இல்லை. இப்போ பரிகாரம் என்பது ஜோதிடத்திற்குள் நுழைந்த, ஜோதிடம்ங்கிறது பியூராக ஒன்று இருக்குது. இப்போ ஜோதிடத்துக்குள் நுழைந்த ஒரு டாக்டர் இருக்கார். ஒரு டாக்டருடைய அப்பா, டாக்டர் வீட்டில் ஒரு காய்கறி கடை வச்சுருக்குறாங்க. காய்கறி கடைக்காரர் பையன் இருக்கான் அப்படின்றப்ப அவன் என்ன செய்வான்னா, கத்திரிக்காய் சாப்பிடு, வெண்டைக்காய் சாப்பிடுன்னு வரவனுக்குலாம் சொல்லுவான். அது மாதிரி இவங்க இந்த பக்திக்குள்ளே இருக்கிறாங்க. பக்தியில் இந்த இந்த வழிபாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸையும் சேர்த்து பண்ணுறாங்க. அவ்வளோதானே தவிர ஜோதிடத்துக்குள்ளே இது எதுவுமே. அப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகக்கூடிய வழிகள் எனக்கு தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு நான் சக்ஸஸ் ஆகும் இல்லைங்களா? கண்டிப்பாக. அதாவது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அது என்னுடைய கர்மான்னு சொல்லுவாங்க. அப்போ இவனுக்கு மட்டும் என்னவா? இவனுக்கு குருமாவா? இல்லைங்களா? எல்லாத்துக்கும் கர்மா தானே. அப்போ விதி எதுவோ அதுவே நடக்கும். அப்படி விதியை மாற்றுவதாக இருந்தால் நீங்களோ நானோ இந்த இடத்துல உட்காந்து கஷ்டப்பட தேவையில்லை.